Hello, Manasaki. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா. ஜூன் 20 தக் லைஃப் ஜூன் 5 வருது. இது ஜூன் 20 வருது. ஸோ தனுஷனோட அடுத்த மிகப்பெரிய செமையான சேகர் கம்முலாங்கிற ஒரு டேரக்டர், ஜிவி அண்ணா மியூசிக். ஜிவி அண்ணன் தானே மியூசிக்கு? ஆமாம், மியூசிக் இவர் சாரி மன்னிக்கவும், தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கல். நாகார்ஜுனா காரு இந்த படத்தில் நடிக்கிறாரு. கூலியில் வேற லெவல் வில்லனு, பயங்கரமான ஒரு ஷேடில் இருக்கிறாரு. பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அண்ணன் வந்து நெகட்டிவ் தலைவருக்கு ஈக்குவலான ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னா நாகார்ஜுனா சார் தான் முடியும். இதில் ட்ரான்ஸ் ஆஃப் குபேரால கூட ஏதோ ஒரு ரோல் தெரியுது, முக்கியமான கதாபாத்திரமாக தான் இருக்குது, ராஷ்மிகா மண்டானா. இப்போ இந்த ட்ரான்ஸ் ஆஃப் குபேராவோட ரியாக்ஷனை பார்ப்போம். ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா ஹேயர் அவங்க தான் வழங்குறாங்க இந்த வீடியோவுக்கு. எனது நாகார்ஜுனா ஒரு வெள்ளைக்காரன் ஃபாரினில் இருக்கிறான். நாகார்ஜுனா சார் அரெஸ்ட் ஆகிறாரு. ஃப்ளைட்லேருந்து ஒரு அமெரிக்கன் வில்லன், இங்கிலாந்து வில்லன். இங்கிலாந்து படத்தில் தான் நடிச்சிருக்கான் நிறைய. இங்கிலீஷ் ஆக்டர். காட்டும் எனது, காடும் எனது, கடவும் எனது. ஏதோ ஒரு மைய கதை இருக்குங்க இந்த படத்தில். இந்த வெள்ளைக்காரன் என்னமோ நம்ம நாட்டுக்கு வந்து என்னமோ பண்ணுறான். நாகார்ஜுனா சார் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தெரிஞ்சு இன்வென்டரு. சண்டை போடுறாரு எல்லாருக்கிட்டையும். சிகரெட் குடிக்கிறாரு, ப்ரெஷர் ஆகுது, வெறி ஆகுறாரு. எனது நம்ம தலைமை அடுத்த நேஷனல் அவார்டு ரெடி பண்ணுங்கடா. அண்ணன் பிச்சைக்கார மாதிரி அந்த அளவுக்கு நடிக்கிறாரு. பழைய அண்ணன் ஒரு இன்வென்ஷனில் இருக்கிறாரு. அது தெரிஞ்சு எனது வாழ்க்கை அடுத்த நேஷனல் லெவல் ரெடி பண்ணி வைங்கடா எங்கள் தனுஷ் அண்ணனுக்கு. என்ன ஆக்டிங்டா போடுறா. ட்ரான்ஸ் ஆஃப் குபேராவுக்கு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். நாகார்ஜுனாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ராஷ்மிகா இன்னும் நல்லா இருக்குது. போட்டு அடிக்கிறாரு. அண்ணா பேபி மேட்ரு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது இந்த படத்தில். இப்போ அந்த விஷுவல்ஸ் ஓடுறாரு அந்த கேமராமேனுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப்னு. எப்பா கடவுளை கும்பிட்றாரு. எனது சாமி பைலிங்குவல் மிக்ஸும் இருக்குது. நாளை தீ ஜுவாலை கோலை எனது போட். அந்த போய் வா நண்பா சாங் போய் வாங்கடா என் ஹேட்டர்ஸ்லாம். தெலுங்கு, தமிழ், மலையாள கட்சியில் தனுஷன் அடிக்கிறாரு. திரும்பிட்டாங்க. வேற லெவல்ரா. இதுதான் ட்விஸ்ட் கிளைமேக்ஸில் அடிக்காதான் திரும்பிட்டார். ஜூன் 20 தக் லைஃப் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரத்தில் வருது. தக் லைஃப் எப்படியோ கலெக்ஷன் அள்ளிடும். ஏன்னா வியாழக்கிழமை 5 வருது. 5, 6, 7, 8 அதோட ஒரு வாரம் கேப் விட்டு 20 தான் வருது, வெள்ளிக்கிழமை. தேர்ட் சாட்டர்டே ஆஃபீஸ் லீவ் தான். பார்த்துடலாம். குபேரா ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா அடுத்த அசுரனுக்கு அப்புறம் ஒரு நேஷ்னல் லெவலில் இந்த படம் போகும்னு நினைக்கிறேன். நாகார்ஜுனா காரு வேற லெவல் தெரியுது. அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கிறார் இந்த படத்தில். ஆனால் என்ன ரோலுன்னு தெரில. இந்த ஒரு ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா கணிக்குள்ளே நான் சொல்கிறேன், சொல்ல முடியாது. அண்ணன் எது வேணாலும் இருக்கலாம். அந்த வெள்ளைக்காரன் என்னமோ நம்ம நாட்டுக்கு வந்து என்னமோ ஏமாற்றி பிடுங்குறான்னு தெரியுது. ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரான். அதுதான் இந்த படத்தில் தெரியுது. இப்போ இந்த ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா. ராஷ்மிகா மந்தானா ஒரு உன்னதமான ஆக்டிங் இருக்கும் அதில். பார்ப்போம். பாய்.